இந்த நூலினுடைய உரையாசிரியர் நம் சென்னியப்பனார் ஐயா அவர்கள் ஒரு சின்ன கதை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது உங்கள் நூலில் ஒரு 2-3 பத்தி கடந்து பிச்சாண்டாம்பாளையத்தில் அப்படின்னு ஒரு வரி தொடங்கும் பாருங்கள். அதில் சித்தாந்த செம்மல் சிவம் ஐயா அவர்கள் இதற்கு பின்வருமாறு விளக்கம் தருவார்கள் அப்படின்னு ஒரு சின்ன பத்தி ஒன்று கொடுத்துருக்கிறார். அதில் என்ன பொருள் அப்படியே ஐயாவுடைய உரை அப்படியே பாருங்கள். அக்காலத்தில் மேட்டுக்காடுகளில் சாமை, சோளம், அவரை, துவரை முதலியன மிகுதியாக விளை. அதாவது மழை குறைவான காட்டுக்கு மேட்டுக்காடுன்னு பேர். இன்றைக்கெல்லாம் அதான் சொன்னால் தான் தெரியும், ஏதோ மேட்டுக்காடுன்னா மேலே இருக்கிற காடுன்னு நினச்சிடக்கூடாது. மழை மிக குறைவாக இருக்கிற பகுதியில் இருக்கிற காட்டுக்கு மேட்டுக்காடுன்னு பேருங்க. அதில் மழை இருக்காது, எப்போவாவது மழை பெய்யும். அந்த பெய்கிற காலத்தில் விதைச்சி விடுவாங்க, அது முளைச்சிக்கிட்டு வந்து பயன் தரும். அவ்வளோதான். நல்ல நீர்நிலையில் இருக்கக்கூடிய காட்டுக்கு மேட்டுக்காடுன்னு பேர் இல்லை, அதுக்கு பேர் நன்சை நிலம்னு பேர். இது புன்சை நிலம்னு பேர். நஞ்சை நிலம் வேறு, புன்சை நிலம் வேறு. இது புன்சை நிலம், அதான் மேட்டுக்காடு. அதனால் சாமை, அவரை, துவரை முதலியன மிகுதியாக விளை. இந்த காடுகளுக்கு உரியவர்கள் தலையாரி. இந்த நிலத்துக்குரிய முதல்வர் ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு இடத்துல இருப்பார், காடு ஒரு இடத்துல இருக்கும். அந்த காட்டில் இருக்கக்கூடிய இந்த தானியங்களை விதைத்து அறுவடை செய்து அதை மேற்பார்வை பார்த்து கொண்டு வந்து சேர்த்துக்கிற ஆளுக்கு பேர் தலையாரி அப்படின்னு பேர். அதான் சொன்னார் பாருங்க, காடுகளுக்கு உரியவர்கள் தலையாரி ஒருவனை காவல் வைப்பார்கள். ஒரு காவல், அவன் தான் பார்த்துக்குவான் காட்டை. இப்போ அவன் ஒவ்வொரு போகம் விளையும் பொழுதும் இத்தனை மூட்டை விளைஞ்சிச்சு, இத்தனை மூட்டை விளைஞ்சின்னு கொண்டாந்து கொடுத்துட்டு இருந்தானுங்க. அப்புறம் ஒரு முறை போகம் விளைகிற காலம் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவன் காய்ச்சல் வந்துச்சு, மருத்துவமனைக்கு போயிட்டான். இப்போ நிலத்துக்குரியவரே அந்த போகத்தில் போய் நேரடியாக இருந்து அறுவடையில் செய்ய வேண்டிய காலம் வந்தது, செஞ்சார். அன்னைக்கு பார்த்தா வழக்கத்தை விட பல மடங்கு விளைச்சல் இருந்துச்சு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னையா இது, இத்தனை நாளாக 10 மூட்டை தான் நமக்கு வந்து சேரும், 100 மூட்டை வந்துருக்குதே அப்படின்னு ஆச்சரியமாக போச்சு. அப்போ தான் அங்கே வேலை செஞ்சோம், அதெல்லாம் தலையாரி புண்ணியத்திலிங்கன்னாங்களாம். அவன் என்னையா பண்ணான்னார். இப்போ அந்த கதையை பாருங்கள். அந்த காடுகளுக்கு உரியவர்கள் தலையாரி ஒருவனை காவல் வைப்பார்கள், அவன் சிறந்த திருடன். ஏன்? விளைவதில் பாதிக்கு மேலே எடுத்துக்கிட்டு மிச்சத்தை தான் கொண்டு போய் முதலாளி கொடுப்பான். இதுதான் வருஷந்தோறும் நடந்திருக்குது. அதனால் இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, நம்ம காட்டில் ஒவ்வொரு முறையும் போக வந்தால் 10 மூட்டை தான் விளையுதுன்னு நினச்சிக்கிட்டார் நிலத்துக்குரியவர். இந்த தலையாரி திருடனது போக மிச்சம் மீறி தான் அங்கே போயிருக்குது. அதான் விளைத்தவற்றில் வேண்டிய அளவு திருடி சென்று விடுவான். ஓராண்டு மழை பெய்து காடுகள் நன்றாக விளைந்தன. காவல் செய்யும் தலையாரி நோய்வாய்ப்பட்டு வீட்டிலேயே படுத்து விட்டான். விளைச்சல் கிடைத்தது. தலையாரி காவலாளியால் இவ்வாண்டு மிக்க விளைச்சல் கிடைத்தது என்றார். அதுபோல இடையூறு செய்த மலம் தடை நீங்கி ஒதுங்கியது, நீங்கா பேரின்பம் கிடைத்தது. இப்போ இன்பம் எங்கே விளைஞ்சதுன்னா, யார் இதுவரைக்கும் தடையாக இருந்தாங்களோ அந்த தடை நீங்கினாவே போதுமையா துணை. எனக்கு ஒன்றும் புரியலைங்களே அந்த கதையில் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். நிலம் விளைகிறது, விளைச்சலை ஒருவன் இடையில எடுத்துக்கொள்கிறான், மிச்சம் மீதி வந்து சேருது. இந்த மிச்சம் மீதி வந்து சேருகின்ற பொழுது தான் வழக்கமாக நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த எவன் இடையில் இருப்பவன் எவன் அதை தடுத்து எடுத்துக்கொள்கிறானோ அவன் இல்லாத பொழுது தடை என்பது நீங்கினா விளைவதெல்லாம் வந்து சேருதல்லவா. அது மாதிரி இறைவனை அனுபவிக்க வேண்டிய உயிருக்கு சிவானந்த இன்பம் நுகராமல் தடை செய்வது மலம். அந்த மலம் தடை நீங்கினாவே இன்பம் வருவதற்கு தடை இல்லை. இதுதான் பொருள். இது கொஞ்சம் விளங்கலைன்னு வச்சுக்குவான். இன்னொரு உதாரணம் சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வரதா சொல்லியிருக்கிறாங்க.
அம்மா ரொம்ப ஆர்வத்தோடு அவங்களுக்காக அறுசுவை உணவு தயார் செய்தாங்க. நம்ம வீட்டு குழந்தை விடுமுறை காலமாச்சே வீட்டில் இருக்குது, அது எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிற குழந்தை என்ன பண்ணுச்சு, அம்மா என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி அவங்கெல்லாம் வராங்க, இன்றைக்கி நல்லா சமைக்கணும், நான் உனக்கு உதவி பண்ண வரட்டுமா அப்படின்னு அந்த அம்மாட்ட அந்த குழந்தை கேட்டுச்சு. நீ ஒன்றும் பண்ணாமல் இருந்தாலே உதவி அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. விளங்குச்சா இல்லையா? ஏன் இது பண்ணுறேன்னு பேருக்கு எதையாவது பண்ணி வச்சிரும், நீ பண்ணாமல், நீ உதவி பண்ணாமல் அமைதியாக இருந்தாலே உதவி. இதுதாங்க மலத்தின் வேலை. இந்த இன்பத்தை தரக்கூடியது சிவம். அந்த சிவத்தின் இன்பத்தை பெறுவதற்கு தடை செய்து கொண்டே இருப்பது மலம். இது ஏதாவது உதவி பண்ணுனாமா, நீ ஒன்றும் வேணாம் சும்மா இருந்தாவே உதவி. விளங்கிருச்சான்னு பார்த்து கொள்ளுங்க. ரெண்டாவது ஊமை இது. இன்னொரு ஊமை சொல்லலாம். இதுக்கு மூணாவது ஒரு ஊமை என்னன்னா, கோயிலுக்கு போகிறோம், சுவாமி அங்கே இருக்கிறார், நடுவில் ஒரு திரை இருக்கிறோம், நாம் இந்த பக்கம் நிற்கிறோம். இந்த சிவத்தை காண முடியாதவாறு திரை தடுத்து நிற்குது. இது நேற்றைய நிலை அல்லது இன்றைய நிலை அப்படி வச்சுக்கோ. இப்போ என்ன ஆச்சு, திரை நீக்கினாங்க. இந்த திரை நீக்கியது மட்டுமல்லங்க, இந்த திரை நமக்கு முன் இருந்த திரை இப்போ, அதாவது இப்போ யா உயிர், இந்த திரை மலம் இல்லைங்களா, அந்த பக்கம் சிவம். இப்போ மலம் என்கிறது நடுவில் இருப்பதனால இந்த யா சிவத்தை காண முடியாமல் நிற்கிது. இந்த திரை நீங்கிச்சு. இந்த திரை நீங்கியது என்னமாச்சு, முன்னே இருந்து நீங்கி பின்னே போயிருச்சு. இப்போ சிவம் உயிர் மலமாச்சு. இப்போ இந்த சிவம் என்கிற பொருளை இந்த உயிர் என்ன பண்ணும், தடை இல்லாமல் தரிசனம் பண்ணிட்டு இருக்கும் இல்லைங்களா. சரி, இப்போ சிவத்தையே பார்த்துட்டு நிற்கிது. திரும்பி பார்த்தா ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஏன், நல்லா சிந்தித்து பாருங்க. நேற்று அல்லது இன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நான் திரைக்கு முன்னே நிற்கும்போது சிவம் தெரியல, திரை தெரிந்தது, திரும்பினா உலகம் தெரிந்தது. எனவே இப்போ எனக்கு உலகமும் திரையும் தான் தெரிஞ்சுது. எனக்கு முன் இருக்கிற திரை முன்னே இல்லாமல் பின்னே போய்விட்டால் உலகமும் தெரியாது, வேறு பொருள் தெரியாது, எனக்கு தெரிவதெல்லாம் சிவமாவே நிற்கும். அதாங்க முக்தி நிலை. அவ்வளோதான். முத்தியில இறைவனை தவிர வேறு பொருள் இல்லை. எது மறைப்போ அந்த மறைப்பு நீங்கினால் அதுவே இன்பம். இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கலாம். இல்லையா, இன்னும் புரியலையா அப்படின்னு யாராவது நினைச்சா அவங்களுக்கு நாலாவதாக ஒரு உதாரணம். எது அப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நிறைய குறும்பு செய்யக்கூடிய ஒரு ஆள், எப்போ போனாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணுறதான் அந்த ஆளுக்கு வேலை. அன்னைக்கு இங்கே கொஞ்சம் நல்லாவே இருந்தார் அவர். போகிறவங்களெல்லாம் கூப்பிட வேண்டியது, இங்கே வா அப்படின்னு. பயந்துக்கிட்டே பக்கத்தில் போனாங்க. பையில் என்ன வச்சுருக்கிற திறந்து காட்டினாங்க. ஏதோ பழம் வச்சுருந்தார், 2 வச்சுட்டு எடுத்துகிட்டு போக மிச்சத்தா அப்படின்னார். சரி 2 வச்சுட்டார். அப்படி திரும்பி பார்த்தான், ஓங்கி அடித்தார். போட அந்த பக்கம் அப்படின்னு அடியை வாங்கிட்டு பழத்தையும் கொடுத்து போட்டு அவன் போயிட்டான். அடுத்தூர் போனார். அவரும் பையில் ஏதோ வச்சுருந்தார், கொஞ்சம் கொடுத்தாரு. எங்க இப்படியே பண்ண என்னங்க, என்ன எங்கிட்டலாம் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறியா, 2 வச்சார், போயிட்டான். இப்படியே போகிறவங்களெல்லாம் என்ன பண்ணார், ஒருத்தர் போனான், பையில் ஒன்றுமே இல்லைங்க. பையை பார்த்தார், என்னடா ஒன்றையும் காணாம், ஒன்றுமே இல்லாமல் ஏன்டா பையை எடுத்துகிட்டு வந்தாலும் ஓங்கி வச்சார், இது என்னடா ரொம்ப போச்சு அப்படின்னு. இப்படியே எல்லாரும் போனாங்க, நீங்களும் போகிறீங்க. இப்போ நீங்கள் அதை தாண்டி தான் போயே ஆகணும். இவன் போகிற மொழியெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஒரு ஆள் கூட அடிக்கு தப்பாத ஆளுங்க இல்லை, எல்லாம் அடி வாங்கி போயிட்டுருக்குறாங்க. நீங்கள் போனீங்க, பையன் என்னன்னாரு, திறந்து பார்த்தோன்னே உண்மை விளக்கம். அது என்ன உண்மை விளக்கம், சைவ சித்தாந்த வகுப்பு அதுக்கு போயிட்டு வந்தேன். அப்படின்னா என்ன இல்லைங்க, உயிர்னா என்ன, இறைவனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன், பாடம் கேட்டுக்கிட்டு தான் வரேன். அப்படியா, ஓங்கி அடிக்கிறதுக்கு பதிலாக சரி போ அப்படின்னான்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? படா கடவுளே, ஏன் நமக்கு முன்னாடி போனவங்கெல்லாம் அடி வாங்கி போனாங்க. இப்போ நமக்கு எது இன்பம் தெரியுங்களா? அவன் இந்த ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் நமக்கு கொடுக்க வேண்டாம், அடிக்காமல் விட்டா பார்த்தீங்களா, அதுதான் இன்பம். இப்போ இந்த மலம்
அடிக்கிற இப்போ இந்த ஆணவ மலம் என்ன வச்சு போராளிலாம் அடிச்சிட்டு இருந்துச்சு, நாமளும் போனோம், நம்மளை அடிக்காமல் விட்டாவே இன்பம், அவ்வளோதான். இந்த முத்தியில இன்பம் எதுன்னு கேட்டால், இறை இன்பத்தை உயிர் துய்க்கும் போது இந்த மலம் அடங்கி கிடக்குங்க, அவ்வளோதான். மலம் நம்ம இடத்துல சேட்டை செய்யாமல் கிடக்கும், அதுக்கு பேர் தான் இன்பம்னு பேர். இப்போ இங்கே மலம் எப்படி துணையாயிற்றுன்னு கேட்டால், தொல்லை செய்கின்ற உயிர் தொல்லை செய்யாமல் அடங்குமானால் அதுவே இன்பம். அதுதான் மலம் செய்கின்ற துணை. மலம் எந்த வகையில் துணை செய்தது அப்படின்னு கேட்டால், தொல்லை தருகிற மலம் தொல்லை தராமல் அடங்குமானால் அதுவே இன்ப நிலை. எனவே இறைவன் இன்பத்தை கொடுப்பவன், ஆன்மா இன்பத்தை துய்ப்பது, இதற்கு துணையாக இருப்பது மலம். இதுதான் இத்தை விளைவித்தல் மலம். 4 உதாரணம் இருக்குது. எதை பிடிக்க முடியுமோ பிடித்து கொள்ளுங்க. நீ அடுத்து